In the last class, we have seen prepositions of place என்னென்னு பார்த்தோம். In, on, at, among, between, above, over, below, under அந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தோம். அதனோட யூசேஜ் என்னன்னு பார்த்தோம். அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்ம வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் அண்ட் டைரக்ஷன் பார்க்கலாம். into அப்படின்னா talk about movement towards the inside of a place. அதாவது உள்ள மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது அங்கே வந்து நம்ம into யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். The dog fell into the river அப்படின்னு இருக்கு. அப்போது ரிவருக்கு உள்ள வாட்டருக்குள்ளே மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது நம்ம வந்து into யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி we jump into the pool. இப்போ பூலுக்குள்ளே நாங்கள் வந்து ஜம்ப் பண்ணோம். அதே மாதிரி he went into the room. ரூம்குள்ளே he went to the room அப்படின்னா ரூமுக்கு போனால் அது முடிஞ்சு போச்சு. into the roomனா inside the room he is going. அதை தான் வந்து into அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க to அப்படி தான் ஃபோக்கஸ் ஆன் த டெஸ்டினேஷன். அவ்வளோதான், அந்த டெஸ்டினேஷன் இதுதான் எண்ட். அந்த டூங்கிறது முடிஞ்சு போச்சு. I went to the மார்க்கெட்டுக்கு போனேன். அந்த டெஸ்டினேஷனை வந்து மீன் பண்ணி சொல்லும் பொழுது நம்ம to யூஸ் பண்ணுவோம். he is going to the school, he is going to the market அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம to யூஸ் பண்ணுவோம் டெஸ்டினேஷன் சொல்கிறதுக்கு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஃபோக்கஸ் ஆன் த மூமெண்ட். அப்போ டுவர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது he is running towards the park. அப்போ towards the park அப்படின்னு வரும்போது பார்க்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்போ மூமெண்ட், இட் இஸ் ஸ்டில் இன் மோஷன். டுவர்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் அது மோஷனில் தான் இருக்கும். அப்படிங்கிற பொழுது நம்ம டுவர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு இண்டிகேட் த ஆரிஜின். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. ஷீ பிகேன் ஹர் ஜர்னி ஃப்ரம் டெல்லி டு லக்னோ. அந்த மாதிரி அதே மாதிரி டெஸ்டினேஷன் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லி டு எண்டிங் பாயிண்ட்டும் சொல்லி நம்ம இது ரெண்டையும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சேமாக ஒரு ஃப்ரேஸ் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். அதாவது இப்போது வேர்ட்ஸ் வந்து ஒரு டைம் ஆஃப் அன் ஆக்ஷனை பற்றி இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் இன், ஆன், ஆட், ஃப்ரம் இது எல்லாமே நம்ம டைமை இண்டிகேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள். இன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு டாக் அபவுட் லாங்கர் பீரியட்ஸ். அதாவது ஒரு பெரிய காலங்களை குறிக்கிறதுக்காக நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அதாவது மந்த், இயர், சென்ச்சுரிஸ் இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், he went to Delhi in December. அப்போ to அப்படிங்கிறது பிளேஸை மீன் பண்ணுறதுக்காக, இந்த டெஸ்டினேஷனை மீன் பண்ணுறதுக்காக நம்ம to யூஸ் பண்ணுறோம். இன் டிசம்பர் அப்படின்னா மந்த்துங்கிறது ஒரு லாங்கர் டைம். அப்போது நம்ம அங்கே வந்து இன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன் to denote particular days and dates. பர்டிகுலராக இந்த டே, பர்டிகுலராக இந்த டேட்டில், இப்போ இந்த டேட்டில் அவன் பிறந்தான் அப்படின்னா he was born on 26 November ஏதோ ஒரு டேட். he was born on 2nd July அந்த மாதிரி. do you have school on Saturdays? அப்போது பர்டிகுலராக இந்த டேயை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு மந்த்து, இயர் அந்த மாதிரி மந்த்து, ஆமாம், மந்த்து, இயர், சென்ச்சுரி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலர் டேட்டையோ பர்டிகுலர் டேயோ மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் டைம், ஒரு ப்ரிசைஸ் டைமை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து அட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், த ஸ்கூல் closes at 3 p.m. I have a meeting at 2 p.m. அந்த மாதிரி at வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமை சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் டைம். அதாவது எத்தனை மணிலேருந்து, அதாவது இவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா the meeting is occurring from 5 o'clock. She is dancing from 5 o'clock. அப்போது எத்தனை 5 மணியிலிருந்து அவள்
ஆடிட்டு இருக்கா. அப்போது டைமில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்குள்ளே அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பை யூஸ் பண்ணிக்கலாம். She will finish her work by 7. To talk about the time before which an action will be over. அந்த இதுக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். அதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து நம்ம ஒரு சென்டென்சஸாக யூஸ் பண்ணும் பொழுது அங்கங்கே நம்ம அதனுடைய மீனிங்கை வந்து கற்றுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரிப்போசிஷன்ஸ். இப்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு வேர்ட் கனெக்ட் பண்ணது அந்த சென்டென்ஸை அப்படின்னா அது வந்து ப்ரிப்போசிஷனா அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வில் வாக் ஃப்ரம் ஹோம் டு ஸ்கூல். அப்போ இங்கே எது ப்ரிப்போசிஷன்? இப்போ ஹோம்லேருந்து, ஸோ ஹோம்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் டு ஸ்கூலுங்கிறது டெஸ்டினேஷன். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது இந்த ப்ரிப்போசிஷன். அப்போ பொசிஷன்ஸை சொல்கிறனால இதெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த 4 சென்டென்சஸ்லேயும் எது ப்ரிப்போசிஷன் அப்படின்னு கண்டுபிடிங்க. டுமாரோ ஐ வில் பி கிவிங் யூ எக்ஸசைசஸ் ஆன் ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் இஃப் வி ஹேவ் எனி டவுட்ஸ் we will sort it out. Okay.